இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தணிக்கை சான்று கிடைக்காமல் இடியாப்ப சிக்கலில் சிக்கி தவிக்கும் தாவிக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் டெல்லி உதவியுடன் விரைவில் வெளியாகும் என்று தெரிய வந்திருப்பது விஜய் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைத்திருக்கிறது. இதுதான் என் கடைசி படம் என்று சொல்லி ஜனநாயகன் படத்தில் நடித்தார் விஜய். படம் செப்டம்பரிலேயே தயாராகிவிட்டது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நிறைய உள்ளன. அதனால் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க தேவையில்லை என்று தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் தணிக்கை வாரிய தலைவரிடம் புகார் அளித்தார். இதனால் மறு ஆய்வு குழுவுக்கு படம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து படக்குழு சென்னை ஹைகோர்ட் தனி நீதிபதியிடம் முறையிட்டது. அங்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தது. ஆனால் உடனடியாக ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அமர்வில் தணிக்கை வாரியம் முறையிட்டது. அதை விசாரித்த நீதிபதிகள் ஏற்கனவே தனி நீதிபதி அறிவித்த தீர்ப்பை ரத்து செய்தனர். தணிக்கை வாரியத்தின் பதிலையும் உரிய முறையில் கேட்டு புதிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென்று சொல்லி மீண்டும் அதே நீதிபதியிடம் வழக்கை திருப்பி அனுப்பினர். இதனால் எப்போது படம் வெளியாகும் என்று தெரியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் பிரச்சினை அரசியல் பின்புலம் கொண்டது. அதனால் பாரதிய ஜனதாவின் அதிமுக்கியஸ்தராக இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாருங்கள், பிரச்சினை முடிவுக்கு வரும் என்று விஜய் தரப்புக்கு சிலர் ஆலோசனை கூறினர். அதையடுத்து நடிகர் விஜய்க்கு ஆலோசகராகவும் நெருக்கமானவராகவும் இருக்கும் விஷ்ணு ரெட்டி தனக்கு டெல்லியில் அறிந்த முகமாக இருக்கும் இந்தியாவின் 2ஆம் தலைமகனாக இருக்கும் முன்னாள் பாரதிய ஜனதா முக்கியஸ்தரை அணுகினார். அவர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் வாங்கி கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன் விஜய் சார்பில் டெல்லி சென்ற விஷ்ணு ரெட்டி அமித்ஷாவை சந்தித்து பேசிய தகவல் வெளியானது. அப்போது ஜனநாயகன் படத்தை வெளியிட நீங்கள் உதவ வேண்டும், தேவையானால் நீங்கள் விரும்பாத காங்கிரஸை தள்ளி வைக்க தாவிக தயாராக இருக்கிறது என்று அமித்ஷாவின் எண்ணத்துக்கு ஏற்ப விஜய் தரப்பில் விஷ்ணு ரெட்டி பேசியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா, சில நாட்களுக்கு உங்கள் நடவடிக்கை கண்காணிக்கப்படும், அதன்பின் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று விஷ்ணு ரெட்டியிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதனால் விரைவில் டெல்லியிலிருந்து ஜனநாயகன் படத்துக்கு பச்சை கொடி காட்டப்படும் என்று தாவிக தரப்பில் ஆவலாக உள்ளனர். இது பற்றி தாவிக வட்டாரம் கூறியது, திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் வரும் சட்டசபை தேர்தலுக்கு தாவிகவுடன் கூட்டணி சேர விரும்புகின்றனர். இதற்குதான் ராகுலின் நண்பரும் காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் நடிகர் விஜயை சந்தித்து பேசினார். காங்கிரஸோடு கூட்டணி சேருவதில் தாவேகவும் விருப்பம் காட்டியது பாரதிய ஜனதா தலைமைக்கு பிடிக்கவில்லை. இதையடுத்தே ஜனநாயகன் படம் மூலம் விஜய்க்கு கடிவாளம் போடப்பட்டது. யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விஜய் தரப்பு காங்கிரஸை தள்ளி வைத்து ஜனநாயகன் படத்துக்கான சிக்கலை தீர்த்து கொள்ள விரும்பியது. இதற்காக தான் விஜய் நண்பரும் ஆலோசகருமான விஷ்ணு ரெட்டி அமித்ஷாவை சந்தித்தார். ஜனநாயகனுக்கு இருக்கும் தடை விரைவில் நீங்கும் என தெரிகிறது. கூட்டணிக்கு வருவதாக போக்கு காட்டி வரும் காங்கிரசும் சரியான முடிவெடுக்காமல் திமுகவோடும் பேசிக்கொண்டு தாவிகவோடும் பேசுவதை விஜய் ரசிக்கவில்லை. இதுவும் காங்கிரஸை அவர் தள்ளி வைக்க ஒரு காரணம். விரைவில் ஜனநாயகன் வெளியாவது மட்டுமல்ல, தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்களும் நிறைய காத்திருக்கின்றன என்று சஸ்பென்ஸ் வைத்தது தாவேக வட்டாரம்.